ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் கோதுமை மாவில் சாஃப்டான பரோட்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பரோட்டா செய்கிறதுக்காக ரேஷனில் வாங்கின கோதுமையில் அரைச்ச மாவுலேருந்து 1 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஜீனி சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தோம்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக நெய் அல்லது வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு எந்தளவு தண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசையுமோ அது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. மாவு அளந்த கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சிடணும். 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு மாவை நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் ஆகிருச்சு. மாவை எடுத்து பார்த்துடலாம். மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. எந்தளவு பரோட்டா உங்களுக்கு பெருசாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாவில் எனக்கு 7 உருண்டை வந்துச்சு. தட்டை பின்பக்கமாக திருப்பி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து தட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி ஒட்டாமல் வரும். நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையில் ஒன்று எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி கட்டையில் நல்லா மெல்லிசாக திரட்டிக்கணும். எந்தளவு மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்தளவு நல்லா மெல்லிசாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான பரோட்டாவாக வரும். இந்த மாதிரி நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து இந்த தோசை ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு லேயர் ஒட்டாமல் நல்ல லேயராக சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். கத்தியால் இந்த மாதிரி நீளமாக கோடு மாதிரி கட் பண்ணிடணும். தோசை முழுவதுமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ரோலாக திரட்டிக்கணும். லைட்டாக அந்த மாதிரி ஓரத்தில் எடுத்து விட்டுட்டோம்னா அடுத்து ஒட்டாமல் நமக்கு ரோல் மாதிரி திரண்டு வந்துடும். கையிலே ரோல் மாதிரி சுருட்டிக்கலாம். லைட்டாக இழுத்து விட்டுக்கணும். இப்போ ஆரம்பத்தில் இருக்க முனைப்பகுதியை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி சுற்றிடுங்க. கடைசியாக இருக்க பகுதியை கீழே வச்சுட்டு லைட்டாக ஒட்டி விட்டோம்னா ஒட்டிக்கும். சப்பாத்தி கட்டையில் வச்சு லைட்டாக திரட்டி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி திரட்டிட்டிங்கன்னா லேயர்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் லேசாக திரட்டி விடுங்க. தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க பரோட்டாவை எடுத்து கல்லில் போட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் பரோட்டா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் மீதம் இருக்க எல்லா பரோட்டாக்களையும் சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ திருப்பி போட்டோம்னா கலர் ஒரே மாதிரி மாறி வரும். இப்போ நமக்கு கோதுமை மாவில் சாஃப்டான பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா சுட்ட உடனே சூடாக இருக்கும்போது லைட்டாக இந்த மாதிரி அடிக்கணும். கடைகளில் வாங்குற மாதிரியே இந்த பரோட்டாவிலையும் நிறைய லேயர் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ஈஸியான கோதுமை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.